பேச சொல்லுங்க, நல்லா பேசுறாரு, பேச சொல்லுங்க, முடிக்கிற வரைக்கும் பேச சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் வெயிட் பண்றாருங்க. அவர் மனுஷனா? நீ வந்துட்டு இன்னைக்கு நடிச்சுட்டு போறவங்க நீங்க மனுஷனா? லியோனி அவர்கள் அதுக்கப்புறம் பேசிட்டு கேப்டனை பார்த்து வணக்கம் போட்டுட்டு போறாரு. அவர் முதல்ல வந்து அன்னைக்கு வரலையா? அன்னைக்கு வந்து ஆறுதல் சொல்லலையா? நாகரிகம் சார். என்ன ஒரு இது இருந்தாலும் இது நாகரிகம். இந்த நாகரிகத்தை தமிழர்கள் நம்ம கடைப்பிடிக்கணும். முக்கியமாக சினிமாக்காரங்க கடைப்பிடிக்கணும். இது சினிமாக்காரங்க கடை பிடிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா கடை பிடிக்கல அவங்க. இன்னைக்கு வந்து 1008 விளக்கணம்லாம் பேசலாங்க. அது உண்மையாக இருங்க, டிரான்ஸ்பரண்டாக இருங்க, வெளிப்படைத்தன்மையாக இருங்க, சும்மா நடிச்சுக்கிட்டு போகாதீங்க. ராகவ லாரன்ஸ் அது சொல்லியிருக்கிறாரு, புரியுங்களா? அது வந்து அவர் ராகவ லாரன்ஸோட ஹெல்பிங் டெண்டன்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அவர் வந்துட்டு நிச்சயமாக வந்து அது ஒரு இதில் தான் சொல்லியிருப்பார். அவர் வந்து நிச்சயமாக தப்பாக சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் நிறைய பேரை வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள், அனாதைகள்லாம் வந்துட்டு அவர் லைஃப் கொடுத்துட்ருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் வந்துட்டு அந்நியார் அவங்கள பார்க்க போகும்போது அந்நியாரோட அக்கா வந்து பேசும்போது நீங்கள் தான் என் பசங்களெல்லாம் சண்முக பாண்டியனை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கணுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது அவருக்கு ஒரு மாதிரி இதாக இருந்திருக்கு. அவர் ஒரு 2 நாள் கழித்து வந்து அதை வந்து நம்ம ஒரு வலைதளத்தில் அவர் போடுறாரு. இந்த மாதிரி எனக்கு கேட்டாங்க, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வந்து புரட்சி கலைஞர் வந்து எத்தனையோ பேரை உருவாக்கியிருக்கிறாரு கேப்டன் அவர்கள். நிச்சயமாக அவர் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நான் வந்து பப்ளிசிட்டிக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன். அதே மாதிரி யாராவது கதை வச்சுருந்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கு உண்டான கதையை கொண்டாங்க. அது வந்து ஒரு 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 உண்மை வந்து உண்டு. ஏன்னா ராகவலாரன் சார் வந்து அந்த மாதிரி வந்து பொய்யா வேஷம் போடக்கூடியவர் கிடையாது. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், புரியுதுங்களா? அதனால் ஏங்க இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த வராத நடிகர்கள் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக கேப்டன் மூலமாக உதவிகளை பெற்றவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா கேப்டன் வந்து 54 இயக்குநர்களை உருவாக்கியிருக்கிறார். எத்தனையோ டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டை உருவாக்கியிருக்கிறார். டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டை எத்தனையோ கேமராமேனை உருவாக்கியிருக்காரு. இன்றைக்கி வந்துட்டு நடித்த அத்தனை நடிகர்களும் அந்த இன்ஸ்டியூட் கேமராமேனாக இருக்கலாம், இல்லைனா வெளியில் இருக்கிற கேமராமேனாக இருக்கலாம். கேப்டனால் உருவாக்கப்பட்ட கேமராக்கள் ஏதாவது ஒரு விதத்தில் மறைமுகமாகவும் இந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் அவர் வந்து உதவி பண்ணியிருப்பார். அப்போ நீங்கள் வரணுமா வேண்டாமா? இதுதான் என்னுடைய கொஸ்டின். ஐயோ தங்கங்க, நீங்கள் வேறு. நானே எத்தனை வீட்டுக்கு அவர் கூட போயிருக்கிறோம். அதெல்லாம் வந்துட்டு அவர் மாதிரிலாம் இனிமேல் யாரும் வர முடியாதுங்க. இவனுங்க நடிக்கிறார், வீட்டுக்கும் போவார் சார். கேப்டன்லாம் வந்து எங்க ஜெயலலிதா அம்மையாருடைய டெத்துக்கு நாங்கள் தான் போகிறோம். கேப்டனை கூப்பிட்டுட்டு நாங்கள் போகிறோம் ராஜாஜி ஹால். கலைஞருடைய டெத்துக்கு அவர் இல்லை. பட் நான், சுதீஷ் சார், அவங்க மைத்துனர், அவர் மூத்த பையன், இன்னொரு 2 பேர் 5 பேர் தான். நாங்கள் அவர் அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்தார், அதனால் வரல. மற்றபடி எந்த ஒரு நடிகர் இறந்தாலும் முதலாளாக வந்துடுவார் அவர். எங்கே யார் சின்ன நடிகர் பெரிய நடிகர் அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டார். நான் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக வந்துட்டு தலைவர் உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு முன்னாடி வந்து திரு வினு சக்கரவர்த்தியோட டெத்துக்கு போனார். வினு சக்கரவர்த்தி மிகப்பெரிய நடிகர்,